ஹாய் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஜெர்மனி கம்பெனின்னு நினைக்கிறேன். இந்த காரு மேனுஃபேக்சரிங்கு. நம்ம ஃபாரின் கம்பெனி காரில் தான் வந்திருக்கும். ரொம்ப காஸ்ட்லிங்க இந்த காரு. வெரி டிஃபிகல்ட். அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது ரொம்ப காஸ்ட்லியான காரில் நம்ம இன்னைக்கு ஆக்டிங் வந்திருக்கோம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப காஸ்ட்லினா இல்லை. ஓகே. ஆனால் சர்வீஸ் காஸ்ட்டு ரொம்ப ஹைங்க. எப்படி தெரியுங்களா? காமிச்சா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அதாவது நம்ம ஊர் இந்தியா மேனுஃபேக்சரிங்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ரைட்டில் இண்டிகேட்டர் வரும். ஓகேங்களா? லெஃப்டில் வைபர் வரும். ஆனால் இந்த காரை பொறுத்தவரையிலும் ஓகேங்களா, லெஃப்டில் இண்டிகேட்டரை கொடுத்துட்டு ரைட்டில் வைபரை கொடுத்துட்டாங்க. அது ஒரு ஷாக்கிங்காக. இன்னொன்று பார்த்திங்கன்னா, அது பெரிய நிறைய பேருக்கு புதுசாக வண்டி எடுக்கிறவங்க இல்லை ஆக்டிங் வரவங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கான்றதே தெரியாது. ஓகேங்களா? அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். கேமரா கொஞ்சம் சரியில்லைங்க. இவர் தான் நம்ம புதுசாக வந்திருக்க ஆக்டிங் டியூட்டி. ஓகேங்களா? ஸ்கோடா, இவர் பேர் எனக்கு தெரில. ஸ்கோடா வர்ணாவா, சாரி ஸ்கோடா. ஓகேங்களா? ஸ்கோடாவில் இவர் ஒரு பெரிய, இவருக்குன்னு ஒரு பேர் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் நம்ம ஸ்டேரிங்கு. ஓகேங்களா? ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியிலுமே ரைட் சைடில் இண்டிகேட்டர் வரும். ஆனால் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வைபர் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? எல்லாமே இது வைபர். நீங்கள் நினச்சி இண்டிகேட்டருன்னு நினச்சி போட்டிங்கன்னா வைபர் தான் ஓடும். ஓகேங்களா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் சுவிட்சு, பார்க்கிங் சுவிட்சு எல்லாமே இதில் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து டிஸ்பிளே. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இந்த கொஞ்சம் கேமரா லென்ஸ் அடி வாங்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டரை கொடுத்துட்டாங்க. நீங்கள் இதை போட்டால் தான் இண்டிகேட்டர் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்மளோட வண்டியோட, நான் இது கேமரா பிளர் ஆகுது இப்போ தெரியுதுங்களா? இதுதான் நம்மளோட வண்டியோட ஃப்ரண்ட்டு கிளாஸு. முன்னாடி இது என்ன சொல்லுவாங்க, பம்பரா, சாரி மாற்றி சொல்லிட்டேன். இதை வந்து அந்த ஒரு அழகான ஒரு வியூ. ஓகேங்களா? எனக்கு பேர் வரல. ஓகேங்களா? ஏதோ எனக்கு தெரிஞ்சது ரிவ்யூ பண்ணுறேன். இது ஏசி வெண்ட்டு. ஓகேங்களா? இது வந்து செட்டு, இந்த வண்டியோட செட்டு. ஓகேங்களா? இது ஏசி, இது சுவிட்ச் ஆன் ஆஃப். ஓகேங்களா? இது சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது கீரு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்ட காட்டுறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா ரிவேஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கீரு, செகண்ட் கீரு, தேர்டு கீரு, ஃபோர்த்து கீரு, ஃபிஃப்த்து கீரு. ஓகேங்களா? இது வந்து எப்படி தெரியுங்களா, அதாவது இப்படி போட்டு ஃபஸ்ட்டு கீரு. ஓகேங்களா? இப்படி போட்டால் செகண்ட் கீரு, இப்படி போட்டு தேர்டு. ஓகேங்களா? ஃபோர்த்து, ஓகே, ஃபிஃப்த்து. ஓகேங்களா? இப்போ நிற்கிறனால இது நியூட்ரல். ஓகேங்களா? இது வந்து நார்மலு டீசல் வேரியன்ட் தான் நினைக்கிறேன். டேங்க் திறந்து பார்த்தலாம். இதை வந்து நீங்கள் ரிவேஸ் வந்து இப்படி போட முடியாது. ஓகேங்களா? இட்டியாஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கிளாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்படி தூக்கிட்டு இப்படி தள்ளனா தான் இட்டியாஸில் ரிவேஸ் கியர் விடும். ஆனால் இந்த வண்டியிலையும், இதுக்கு முன்னாடி நான் ஒரு வண்டி வேபரோ, அது கார் பேர் தெரில, இந்த வண்டியை வந்து நீங்கள் இப்படி அழுத்தி இப்படி போட்டால் தான் ரிவேஸ் கியர். ஓகேங்களா? இப்படி அழுத்தி உள்ளே தள்ளி இப்படி போட்டால் தான் ரிவேஸ் கியர். நீங்கள் நார்மலாக இப்படி போட்டிங்கன்னா ரிவேஸ் கியர் கிடையாது. ஃப்ரண்ட்டில் வண்டி மூவ் ஆகும். நல்லா பார்த்துங்க. இப்படி அழுத்தி இப்படி போட்டால் தான் ரிவேஸ் கியர். ஓகேங்களா? இப்படி இது பண்ணால் ஃபஸ்ட்டு கியர் தான் விழும். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து. ஆனால் நம்ம ட்ராவல்ஸை பொறுத்தவரை இப்படி தான் வரும். ஓகேங்களா? இப்படி தள்ளி இந்த பக்கம் ரிவேஸில் வரணும் நம்ம பக்கம். அதுதான் ரிவேஸ் கியர். இட்டியாஸ்ன்றேன், நார்மல் வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும் ரிவேஸ். ஆனால் இட்டியாஸில் மட்டும் இப்படி நாபு தூக்கிட்டு ஃப்ரண்ட்டில் போட்டால் ரிவேஸ் கியர். ஓகேங்களா? கொஞ்சம் கேமரா ஹீட் ஆனோட இது ஹேண்ட் பிரேக்கு. இது ஏதோ நம்மளுக்கு வந்து கை வச்சுக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக, வேணும்னா இறக்கலாம், வேணான்னா இப்படி ஃபுல்லாக இறக்கலாம். ஓகேங்களா? இப்படி இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா? வண்டி வியூ காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இதில் மொட்டை மாடி காணுங்க. இது லைட்டு இங்கே ஏதோ கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்துங்க, ஃப்ரண்ட்டு பேக் சீட்டு இவ்வளோ தான். ஓகேங்களா? நீங்கள் கொஞ்சம் குண்டாக இருந்தீங்கன்னா உட்கார கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் 3 பேர் தாராளமாக உட்காரலாம். இது வந்து ஃப்ரண்ட் சீட்டு. ஓகேங்களா? வண்டியில் ஃபேன்சி நம்பராக வாங்கியிருக்காருங்க ஓனரு. உண்மையாக வேறு லெவலு. இப்போ இந்த சீட் பெல்ட் பார்த்திங்களா, நான் போட்டிருக்கேன் பார்த்திங்களா, இது சூப்பராக இருக்குது எனக்கு. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெவலாக இறக்கலாம். இப்படி இறக்கலாம், இப்படி 1 2 3. ஓகேங்களா? எவ்வளோ வேணாலும் இப்படி இறக்கலாம். ஓகேங்களா? இப்படி ஏற்றிக்கலாம், இப்படி இறக்கலாம். ஹாய் நண்பர்களே, கஸ்டமர் வந்துட்டாங்க. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. வண்டி வந்து நம்ம டோரை இப்படி திறந்துட்டு இப்படி சாத்தும் போது செம்ம கிரிப்னஸாக இருக்குது. இந்த இடத்துல அழகாக கை வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கண்ணாடி இறக்கிறது.
ஓகேங்களா. இது கண்ணாடி லாக் பண்ணுறது, இது ஃப்ரண்ட்டு பேக், ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ஓகேங்களா, ரைட்டு லெஃப்ட்டு. இது வந்து பேக்கு, இதுவும் பேக்கு ஓகேங்களா. இது வந்து கண்ணாடி லாக் பண்ணுறது. இது வந்து டோர் வந்து லாக்கு ஓப்பன் ஓகேங்களா. இது வந்து மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஓகேங்களா. ரைட்டு லெஃப்ட்டு எந்த வண்டியிலுமே வராது. இதெல்லாம் டீ போர்டில் இல்லவே இல்லை ஓகேங்களா. இதெல்லாம் ஓன் போர்டில் கொடுத்துருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஓகேங்களா. இந்த வண்டியில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, ஏபிஎஸ் எரிஞ்சால் தான் பிரேக் நிற்கும் ஓகேங்களா. ஏபிஎஸ் வந்து ஒர்க் ஆனால் தான் பிரேக் நிற்கும். பாருங்கள், ஏபிஎஸ் லைட்டு எரிஞ்சிட்டே இருக்குது ஸ்டார்ட் பண்ணால் கூட ஓகேங்களா. தெரியுதுங்களா இல்லையான்னு தெரில. இங்கே ஏபிஎஸ் லைட்டு, இதை வந்து ஒரு இது மாதிரி இன்ஜினில் எதனா ஃபால்ட்னா இதில் இந்த லைட் எரியும். இது பேட்ரி, இது ஹேண்ட் பிரேக், அதான் பார்க்கிங் மோடுன்றது ஹேண்ட் பிரேக் ஓகேங்களா. இதில் வித்தியாசமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ட்ரிப்பு ஜீரோ பண்ணுறது, டைம் மாற்றுறது. இது வந்து ட்ரிப்பு இது பண்ணுறது, மெயின் கிலோமீட்டர் என்னன்னு ஓகேங்களா. இது வந்து லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஓகேங்களா. நம்மளுக்கு எவ்வளோ லைட் வெளிச்சம் வேணுன்றது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் பிரேக்கில் வந்து இங்கே வந்து இண்டிகேட்டர் கொடுக்குறது பதிலாக வைவர் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் கொடுத்துட்டா நம்ம எவ்வளோக்கு ஸ்பீட் லிமிட்டு, அப்புறம் இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓடுறது, அப்புறம் இப்படி இது பண்ணோன்னா அப்புறம் இங்கே ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து வைபர் சிஸ்டம் தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் லைட் அது தெரியுதுங்க பார்த்தீங்களா, ஒரு டிபுக்கு ப்ளூ லைட் எடுத்து பாருங்கள், அது தெரியுதுங்களா, டபக்கு ஓகேங்களா. பாஸ் லைட்டிங் இண்டிகேட்டர்லேயே கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாங் மாற்றுறது, இது சவுண்டு ஏற்றுறது இறக்கிறது, இது கால் பட்டனு ஓகேங்களா. கீழே வந்து ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க, இது தெரியுதுங்களா. இது வந்து நம்ம ஸ்டேரிங்கை வந்து ஏற்றிக்கலாம் இறக்கலாம். அப்படியே கால் கீழே போகிறேன் ஓகேங்களா, தெரியுதுங்களான்னு தெரில ஓகேங்களா. ஏன்டா செப்பல் போட்டு தான் ஓட்டுவேன், ஆனால் இதுக்கு முன்னாடி செப்பல் போடாமல் தான் ஓட்டினேன். அது என்னென்னா கால் வலி வருதுங்க ஓகேங்களா. ஆக்சிலேட்ரு நம்ம தெய்வம் ஓகேங்களா, நம்மளை காப்பாற்றுற தெய்வமே அதுதான். பிரேக்கு அதுவும் நம்ம தெய்வம் தான், கிளச்சும் நம்ம தெய்வம் தான். ஏன்னா மூணுமே நம்ம தெய்வம் தான். ஒரு செப்பல் போட்டு மறிக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு கால் வலி இருக்கிறதுனால வேறு வழி இல்லை ஓகேங்களா. அதனால் கிளச்சி, பிரேக்கு, ஆக்சிலேட்ரு ஓகேங்களா. இந்த சாவி காட்டுறேன் பாருங்கள் ஓகேங்களா. இந்த சாவி இது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா அன்லாக்கு, அதான் லாக்கு. இது வந்து டிக்கி, இந்த பட்டன் ஒர்க் ஆகலை. இது வந்து லாக் ஓப்பன் ஆகுறது ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா செட்டு ஓகேங்களா. செட்டு உங்களுக்கு சவுண்டு வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்க மாட்டேன், சும்மா பார்ப்போம் ஒரு பாட்டு. ஒர்க் ஆகலை, ஆஃப் அண்ட் பட்டன். இதில் பேரிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. இதில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பென்ட்ரைவ் தான் காட்டுது, சவுண்டு வச்சா ஒர்க் ஆகுது. இதுக்கு மேலே வச்சுன்னா காப்பி ரைட்ஸ் கொடுத்துருவானுங்க. அதனால் ஓகே தான் சவுண்டு ஓகேங்களா, நல்லாயிருக்கு. இது வந்து டேஷ்போர்டுங்க, மாற்றி பம்பர்னு சொல்லிட்டேன் ஓகேங்களா. இது வந்து சூப்பராக ரொம்ப ப்ளைனாக டேஷ்போர்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து லாக் ஓப்பனு ஓகேங்களா. கூலிங் கிளாஸு, சார்ஜர்லாம் வச்சுருக்காங்க. உள்ளே எதுவும் கொடுக்கல ஓகேங்களா. உள்ளே வேறு எதுவும் இல்லை, நல்லாயிருக்கு. டிக்கி இது வந்து டேஷ்போர்டு, சின்ன டேஷ்போர்டு, குட்டி டேஷ்போர்டு ஓகேங்களா. நல்லா நம்ம வந்து ஃபுட் பேஸ், அதாவது ஏன்னா மொபைலு, டிஃபன் பாக்ஸு, வாட்டர் பாட்டிலு ஓகேங்களா, ஆர்சி புக்கு எதனா ஒன்றா வச்சுக்கலாம் ஓகேங்களா. நல்லாயிருக்கு. இங்கே வந்து வாட்டர் பாட்டிலு, 2 வாட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு நல்லா கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இது எது குட்டி லைட் கொடுத்துருக்காங்கன்னு தெரில, ஏதோ சென்சார் லைட் போடுறது, தெரியுதுங்களான்னு தெரில, குட்டி சென்சார் ஓகேங்களா. இங்கேயும் அவங்களுக்கு வந்து வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம் ஓகேங்களா. நல்லா இது பிடிச்சிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி நான் ஏற்கனவே ஊட்டியிருக்கேன். மிரர் தான் ரொம்ப குட்டியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பின்னாடி வண்டிக்கு அந்த அளவுக்கு ஓகே தான் ஓகே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுவே காணுங்க. நைட்டில் வந்து நம்ம இருக்குது, இதோ இருக்குது பாருங்கள். இப்படி அழுத்தணும்னா நம்ம வந்து பின்னாடி லைட்டு வந்து நம்ம கண்ணில் படாமல் இருக்க ஓகேங்களா. அந்த பட்டன் அழுத்தி விட்டோன்னா பின்னாடி இருக்கிற லைட்டு வந்து படாமல் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வெயில் படாமல் இருக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து சூரியன் வந்து நம்ம கண்ணில் படாமல் இருக்கிறதுக்கு. இது வந்து லைட்டு ஓகே தான், எல்லோ பல்ப் கொடுத்துருக்காங்க. மேலே ஃபுல்லாக ஒயிட் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உள்ளே வந்து லெதர் ஃபினிஷில் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள், இங்கே ஒரு பாக்ஸ் ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இது வேணான்னா இந்த மூடி போட்டுக்கலாம் ஓகேங்களா. வேறு எதுவும் கொடுக்கல. இங்கே வந்து அதே மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலு, மொபைல் வச்சுக்கலாம் ஓகேங்களா. வேறு எதுவும் கொடுக்கல. இது எதுக்குன்னு சொன்னோம்னா, இப்போது ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே இருக்குது ஓகே. உங்களுக்கு தெரிதான்னு தெரில, இங்கே இருக்குது. இந்த பட்டனை நீங்கள்
இறக்குனீங்கன்னா இப்படி அழுத்துனீங்கன்னா இந்த மிரர் இப்படி சேஞ்ச் ஆகும், இப்படி அழுத்தினா இப்படி சேஞ்ச் ஆகும். ஏன்னா நைட்டில் வந்து நம்ம அந்த லைட்டு வந்து நம்ம கண்ணில் டேரெக்டாக படும்போது இந்த பட்டனை இப்படி இறக்கி விட்டிங்கன்னா இந்த லைட்டில் வந்து இங்கே பட்டு நம்மளுக்கு வந்து பின்னாடி வர வண்டி வியூவாக தெரியும். ஓகேங்களா, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருங்க. நம்மளுக்கு இப்போ இப்படி நார்மலாக இருக்குதாங்களா, இப்படி ப்ரெஸ் பண்ணால் கீழே அவ்வளோதான் லிமிட்டு. இது பாருங்கள், 1 2 3 2 தான். 1 என்னங்க ஒர்க் ஆகும் வந்து இருங்க. 1 2 3 ஓகேங்களா. 3 இது நம்ம எவ்வளோ குட்டியாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி பெல்ட்டு, கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பெல்ட்டு, கொஞ்சம் பெருசாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பெல்ட்டு. ஓகேங்களா. பின்னாடி வந்து தாராளமாக ஒரு 3 பேர் தாராளமாக உட்காரலாம். இதுனா ஃபேன் சுவிட்ச் மாதிரி மேலே மொட்டை மாடி காணுங்க. இந்த பக்கம் ஒரு லைட்டு, இந்த பக்கம் ஒரு லைட்டு, இப்படி திரும்பினா ஃபுல் லைட்டு, இந்த பக்கம் திருப்பினா இது ஒரு லைட்டு மட்டும். ஓகே, லெஃப்ட்டு ரைட்டு. ஓகேங்களா, தெரியுதுங்களா. இது வந்து இப்படி நார்மல் ஆஃபு. இப்போ இப்படி திருப்பினா இந்த லைட்டு, ஃபுல்லாக திருப்பினா ஃபுல் லைட்டு. நல்லாயிருக்கு. ஏசி சுவிட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்னாடி காட்டுறேன். ஓகே, நான் பெரிய இடம்னு தெரில. ஓகே, டெய்லி ஒரு வீடியோ. ஆனால் இந்த வண்டி நான் ஓட்டியிருக்கேங்க. அந்த வண்டி ப்ளூ கலர். ஓகேங்களா, அந்த வண்டி ப்ளூ கலரு. ஆனால் இந்த வண்டி வந்து ஒயிட்டு. ஓகேங்களா, அந்த வண்டி இருங்க நம்ம வந்து கீழே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே வந்து எதுவும் கொடுக்கல. ஒரே இது வந்து பார்த்திங்கன்னா சீட்டு மேலே தூக்கணும்னா இப்படி தூக்கணும்னா மேலே ஏறும். இது வந்து பின்னாடி போகிறதுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பட்டன்னா இந்த பட்டனை ஃபுல் பண்ணோன்னா ஃபுல்லாக பின்னாடி சாயும். ஓகேங்களா, இங்கே பானட் சுவிட்சு இங்கே கொடுத்துருக்காங்க. இன்ஜினில் வந்து பானட் ஓப்பன் பண்ணால் இதை கொடுத்துருக்காங்க. இப்படி தூக்கணும்னா டிக்கி ஓப்பன் ஆகும். இது டிக்கி இல்லை, சாரி, பானட் ஓப்பன் ஆகும், இன்ஜின் பானட்டு. ஓகேங்களா, வண்டி காமிக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் ஒரு நம்ம கண்ணாடியாக இருக்கிறது. ஓகேங்களா, லாக் ஓப்பனு. ஓகேங்களா, இங்கேயும் ஒரு கை ஹேண்ட் பிடிச்சி ஏற்ற மாதிரி. இதுதான் சீட்டு. பார்த்துங்க, ரொம்ப குட்டியாக கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்போம், உட்காந்து பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான், இவ்வளோ தான் ஃபுட் பேஸ் இருக்குது. ஓகேங்களா, டிரைவர் சீட்டு கொஞ்சம் முன்னாடி தள்ளனா ஓகே, இவ்வளோ தான் ஃபுட் பேஸ் இருக்குது. ஓகேங்களா, ஒருத்தர் வந்து இதில் கம்ஃபர்டபுளாக, இன்னொருத்தர் இதில் கம்ஃபர்டபுளாக. இதில் கொஞ்சம் 3 பேர் கொஞ்சம் குண்டு குண்டாக இருந்தாலும் ஓகே தான். இங்கே ஒரு ஏசி இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இங்கே ஏதோ இது எதுக்கோ கொடுத்துருக்காங்க, ஓப்பன் பண்ணி வாட்டர் பாட்டில் வச்சுக்கிற மாதிரி. இப்படி மூடிட்டு இப்படி திறந்து வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதுதான் ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, இந்த லைட்டை போட்டே விட்டுட்டேன். ஓகேங்களா, இது வந்து சாவி மாதிரி. இது நம்ம ஏசி ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. ஓகேங்களா, இப்படி ஆஃப் பண்ணால் இந்த ரைட் எரியும், இப்படி திரும்பினா இந்த லெஃப்ட் எரியும். இல்லை எனக்கு லைட்டே வேணாம், ஆஃப் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி இப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு திரும்பி இப்படி திரும்பினா லெஃப்ட்டு, இப்படி திரும்பினா ரைட் வரல. ஓகே, இப்படி வச்சுட்டேன்னா நார்மல். இப்படி அப்படி பண்ணாலும் அதே தான் வருது. ஓகேங்களா, இங்கே ஒரு கிரிப்னஸுக்கு வந்து கை பிடிச்சிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு கிரிப்னஸ் இருக்குது, இங்கே ஒரு கிரிப்னஸ் இருக்குது. ரைட் சைடு டிரைவருக்கு மட்டும் இல்லை. இது எதுக்கு கொக்கி கொடுத்துருக்காங்கன்னு தெரில. ஏன்னா நீங்கள் கேரி பேக் மாட்டிக்கலாம் போல இருக்குது. அந்த பக்கமும் கேரி பேக்கு. இது வந்து கம்பெனி சீட்டே நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நினைக்கிறேன். கம்பெனி சீட்டு மாதிரி தான் நினைக்கிறேன். ஓகேங்களா, பின்னாடி வந்து ஓகே அவ்வளோதான். இங்கே வந்து நம்ம இது வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது வந்து எல்லா வண்டியிலையும் வர்றதில்ல. இது ஆல்ட்ரேஷனும் பண்ணிக்கலாம் வேணும்னா, இந்த மாதிரி கையை வச்சுக்கிறதுக்கு. ஓகேங்களா, இது வேணாம்னா ஜிப்பு போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஜிப்பு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, ஜிப்பு போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஏர் பல்கூண்டு எத்தனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி அங்கே லெஃப்ட்டில் ஒன்று வருது, டிரைவர் சீட்டில் டிரைவர் ஸ்டேரிங்கில் ஒன்று வருது. ஓகேங்களா, ஏர் பல்கூண்டு உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஓகேங்களா, 2 ஏர் பல்கூண்டு வருது. அதாவது ஏர் பலூண்டு தான். ஓகேங்களா, ஏர் பலூண்டு. ஓகேங்களா, நம்மளுக்கு பலூண்டு வேணால் இங்கே ஒரு பலூண்டு கொடுத்துக்கிறாங்க, அதே மாதிரி இங்கே ஒரு பலூண்டு கொடுத்துக்கிறாங்க. இது ஃபுல்லாக பலூண்டு தான். ஓகேங்களா, இந்த வண்டியோட ஓவரால் வியூ இது தான். ஓகேங்களா, தெரியுதுங்களா, சூப்பராக இதில் வண்டி. அப்படியே ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, முன்னாடி இருந்து பின்னாடி வரலாம் ஒரு சோப்பு டப்பா மாதிரி கொடுத்துருக்காங்க, ஷைனிங்காக. இந்த வண்டியில் லெஃப்ட் சைடில் டேங்க் வரும் போது ரைட் சைடில் டேங்க்குங்க, ஃபியூல் டேங்க். கீழே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பல்பு தான், குண்டு பல்பு தான். ஓகேங்களா, டயர் மட்டும் அலாய் வீல் கொடுத்துருக்குறாங்க, டிஸ்க்கு டயரு எல்லாம் அலாய் வீல் கொடுத்துருக்குறாங்க. இங்கே இந்த ஃபியூல் டேங்கை காணுமே. இதுதான் கார் நேமு, கோடா. இங்கே ஒரு பிரேக் லைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், குட்டி. அங்கே ஒரு பிரேக் லைட்டு. இதுதான் டிக்கி ஃபேஸு.
தெரியுதான்னு தெரில. ஓகேங்களா, இவ்வளோ தான் டிக்கி ஃபேஸு. ஓகேங்களா, ஓகே தான், கம்ஃபர்டபுளாக ஓகே. ஓகேங்களா, டிக்கி ஃபேஸு. கேமராவுக்கு ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே ரிவர்ஸ் கேமரா டிஸ்பிளே இருந்தால் தான் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஃபியூல் டேங்க் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு எதுவும் சுவிட்ச் மாதிரி கொடுக்கல. இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா ஓப்பன் ஆகிடும். டீசல் வண்டி தான். ஓகேங்களா, தெரியுதுங்களா? எங்கடா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஓகே, டீசல் வண்டி தான். ஓகேங்களா, இந்த பாருங்கள், இந்த லிவரை பிடிச்சி இப்படி தூக்கணும்னா பானட் ஓப்பன் ஆகிடுச்சு. முன்னாடி பார்ப்போம் இருங்க பானட்டை. இதுதான் இந்த குட்டி இன்ஜின். ஓகேங்களா, இது வந்து கூலாண்ட் ஆயிலு, பிரேக் ஆயில் வந்து அங்கே இருக்குது. நிறைய நல்லா இன்ஜின் இருக்குதுங்க, சூப்பராக கொடுத்துருக்காங்க. பேட்டரிக்கு ஒரு சேஃப்டி, ஏர் ஃபில்ட்ரு, இன்ஜினுக்கு எவ்வளோ பெரிய கவர் பார்த்தீங்களா? ஆயில் இதில் தான் இருக்குது. ஓகேங்களா, சூப்பராக இருக்குது பாருங்க. வா, இது வந்து வைப்பர் டேங்க்கு, ஆயில் செக் பண்ணுற ஃபியூல் கேஜி. ஓகேங்களா, சரியாக இருக்குதுங்க. இன்ஜின் ரொம்ப குட்டியாக அழகாக பொருத்தமாக உட்காந்துருக்குங்க. வண்டி வந்து 240 கிலோமீட்டர் போகுமாங்க ஹைவேல. ஓகேங்களா, கையெல்லாம் கொஞ்சம் அழுக்காயிடுச்சு. வண்டி 240 கிலோமீட்டர் ஹைவேல போகும். ஓகேங்களா, வேறு லெவலு. ஓகேங்களா, வண்டியில் சஸ்பென்ஷன் ஓகே. ஓகேங்களா, ரொம்ப எப்படி சொல்கிறது, கை கொஞ்சம் சரியில்லை. வண்டி கொஞ்சம் க்ளீனாக வச்சுருக்கணும். ஓகேங்களா, துணி இல்லை. ஓகேங்களா, துணி இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். தெரிகிறேன்னா இப்போயும் தெரியல, இப்படி இப்போ தெரிகிறேன்னா வண்டி வந்து 240 கிலோமீட்டர் போகுமா ஸ்பீடு. அவ்வளோ ஸ்பீடெலாம் யார் முதல்ல ஓட்ட போகிறேன்? 100 தாண்டினாலே நம்ம கண்ட்ரோல் வண்டி இருக்காது. ஓகேங்களா, 100 தாண்டினாலே வண்டி நம்ம கண்ட்ரோலில் இருக்காது இந்த இருக்கிற ஹைவேல. சஸ்பென்ஷன் கொஞ்சம் ரொம்ப லைட்லி ஸ்டிப்பு தான். ஓகேங்களா, பிரேக் வந்து எனக்கு ஏபிஎஸ் ஒர்க் ஆகலை இந்த வண்டியில். ஏபிஎஸ் ஒர்க் ஆனால் தான் பிரேக் எப்படி இருக்குன்றது தெரியும். ஆனால் ஓகே தான் பிரேக்லாம். ஓகேங்களா, மற்றபடி வண்டிலாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 லட்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். 20 லட்சத்துக்கு மேலே தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் சர்வீஸ் காஸ்ட்டு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது எங்கடா இருக்க வினோத்துன்னா இருக்குங்களா, இருங்க கண்ணாடி திறந்து விட்றேன். ரத்தனகிரி கோயிலாண்ட இருக்குங்க, மேலே கோயில். போயிட்டு வந்துடலாமா? கஸ்டமரு ராணிப்பேட்டை கேம்பஸில் விட்ருக்கேன். கஸ்டமரை. ஓகேங்களா, ரத்தனகிரி கோயில் முருகரை போய் பார்த்துட்டு வந்துடலாமான்னு பார்த்துட்ருக்கேன். அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. போய் முருகரை பார்த்துட்டு வந்துடலாமா, இல்லை see you the next வீடியோ. ஓகேங்களா, எல்லோரும் ஃபாலோ பண்ணிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வண்டி நான் ரிவ்யூ பண்ணதில்லை, இந்த வண்டியாக ரிவ்யூ பண்ண எனக்கு கிடச்சிச்சு. டெய்லி ஒரு வண்டி ஓட்ட கிடச்சிச்சின்னா BMW, ஜாக்வார், ஆடி என் ட்ரீம் அக்செப்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, சக்ஸஸ் பண்ணுறேன். வண்டி வாங்காமலே ரிவ்யூ போட்டு அழகாக ஏன் வண்டி ஓட்ட கற்றுக்குன்னு எல்லா வண்டியும் ஓட்ட கற்றுக்குன்னு ஜாலியாக சுற்றுங்க. டெய்லி ஒரு வண்டினாலும் கொஞ்சம் ஈஸியாக ஜாலியாக தான் இருக்குது. முருகரை போய் பார்க்கலாம், ஆனால் அவர் மேலே எனக்கு கோவம் இருக்குது. ஓகேங்களா, அவராக எப்போ கூப்பிட்றாரோ அப்போ தான் போகணுன்னு இருக்கேன். ஓகேங்களா, அதனால் கொஞ்சம் டயர்டாக இருக்குது, பத்துன்னு தூங்கலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் ஏஞ்சி கொஞ்சம் நேரத்துக்கு டீ சாப்பிட்டு அப்புறம் கஸ்டமர் கூப்பிட்டா ஓடி போயிடலாம், குடுன்னு ஓடிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகேங்களா, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, கஸ்டமர் கூப்பிட்டாங்கன்னா ஓடி போயிடலாம். ஃபோன் பண்ணாங்கன்னா பார்க்கிங் உள்ளலாம் 6 மணி நேரத்துக்கு 50 ரூபா தான். கஸ்டமர் பார்க்கிங் கொடுப்பாருன்னு பார்த்தேன், கொடுக்காமலே போயிட்டார். கேட்டால் நீ வெளியில் எடுத்துகிட்டு போய் பார்க்கிங் போட்டுக்கப்பா அப்படின்ட்டாரு. சரி ரைட்டு, அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு தானே ஆகணும். ஒரு கஸ்டமர் ஒரு மாதிரி, அவ்வளோதான். நேற்று வந்த கஸ்டமரு என்னன்னா, அதாவது எப்படி சொல்கிறதுனா, லெஃப்ட்டு ஃபஸ்ட்டு லைனு, செகண்டு லைனு, தேர்ட் லைனு. ஓகேங்களா, நம்ம வேலூர் டு சென்னை ரோடு ஃபஸ்ட் லைனில் தான் நீ வண்டி ஓட்டணும், செகண்ட் லைனில் தான் வண்டி ஓட்டணும்னு ஆர்டிஓ மாதிரி நம்மளுக்கு ரூல்ஸ் போட ஆரம்பிச்சாரு. சரி ரைட்டு, எல்லாத்தையும் சரி ஓகே சார் நான் பண்ணிடுறேன் சார். நான் டூ முன்னாடி போகிறதாகுது இல்லை தப்புன்னு இல்லை வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அவர் சொல்கிறது கரெக்டாக தான். ஆனால் இது நம்ம ஃபஸ்ட்லேருந்தே ரூல்ஸை கரெக்டாக சொல்லி கொடுத்து பண்ணியிருந்தா ஓகே தான். இது போலீஸ் ஸ்டேஷன் போல் இருக்குது, எவ்வளோ வண்டி நிற்குது பாருங்கள். அதுக்கு முன்னாடி ரத்னகிரி போலீஸ் ஸ்டேஷனு. ஓகேங்களா, ரொம்ப அமைதியாக இருக்குங்க. அங்கே 50 ரூபா 100 ரூபா கொடுக்குறதுக்கு அந்த பார்க்கிங்கில் ஷீட்டில் உக்காஞ்சிட்டு காற்று அந்தளவுக்கு அடிக்கலை. ஓகேங்களா, இங்கே வந்து நான் ஓகே
ஓகே, கஸ்டமர் காசு கொடுத்துருந்தா நம்ம உள்ளே கூட போட்டிருப்போம். கஸ்டமர் காசு கொடுக்கல, நம்ம என்ன பண்ணுறது? கொடுக்காததுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. சரி, ஓகே, see you the next video.